இங்க select statement எப்படி யூஸ் பண்றது? select specific or all columns எப்படி பண்றது? இப்போ நாம பார்த்தோம். பொதுவா என்ன சொல்றோம்னா select star from table name. இது வந்து syntax. இது ஆக்சுவலா டேட்டா query language அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா query language அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் syntax. select star from table அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட purpose to select records from table. இங்க அந்த select அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த select அப்படிங்கிறது, இந்த from அப்படிங்கிறது, இதெல்லாம் keywords. இதெல்லாம் keywords. இங்க star யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த star அப்படின்னு யூஸ் பண்றது என்ன மீன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து all columns அப்படின்னு அர்த்தம். all columns from the table. அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா காலத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுதான் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றதோட அர்த்தம். எங்க டேபிள் நேம் சோ அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்மளுடைய பிசினஸ் டேபிள். நம்மளுடைய பிசினஸ் டேபிள். So select star from table name. நமக்கு தெரியும் எந்த டேபிள் யூஸ் பண்றது அப்படிங்கிறது. சோ நான் என்ன பண்றேன், select star from tbl person அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றேன். செலக்ட் பண்றோம், ரன் பண்றோம். See, we got the result. So select star from table person அப்படிங்கிறதுடைய purpose என்ன அப்படிங்கிறதுனா வந்து selecting your business table to show all the records from your table. Okay, so select star from table. எல்லாத்தையும் கிராஃபிக்கலா பண்ணலாம்னு சொன்னீங்க. இந்த செலக்ட் ஸ்டேட் பண்ணி கிராஃபிக்கலா பண்ண முடியாதா? எஸ், அதையும் பண்ணலாம். See, இதான நம்ம டேபிள். பொதுவாக நம்ம டேட்டாபேஸ் எது சாம்பிள் டிவி 1 சொல்லியிருக்கோம், அந்த டேட்டாபேஸ்ல டேபிள் ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறோம். இதுல வந்து பார்க்கும்போது இந்த டேபிள் நம்ம டேபிள், இதுல ரைட் கிளிக் பண்றோம். இதுல ரைட் கிளிக் பண்ணும்போது இங்க ஸ்கிரிப்ட் டேபிள்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸ்கிரிப்ட் டேபிள்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் போயிட்டு செலக்ட் டூல் இருக்கு, நியூ query editor window அப்படின்னு ஜஸ்ட் இதை கிளிக் பண்றேன். ஒரு query editor window அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது பாருங்க எனக்கு வந்து எனக்கு பக்கா ஸ்ட்ரக்சர்டு query ஜெனரேட் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா. யூஸ் the database and go select. செலக்ட்க்கு அடுத்து நாம யூஸ் பண்ணியிருந்தது என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கன்னா வந்து ஸ்டார் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, காலம் நேம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. select id, names, email, gender id, age, city from dbo.tableperson. dbo.tableperson. சோ இத செலக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கறாங்க. இத செலக்ட் பண்றேன், எக்ஸிக்யூட் query கொடுக்கறேன், அல்லது F8 பிரஸ் பண்றேன், ரன் ஆகுது, சேம் அதே ரிசல்ட் தான். அப்ப செலக்ட் பண்றது அப்படிங்கிறது query அந்த டேட்டா query language இதோட பர்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா selecting all the records from your table. the query syntaxல செலக்ட்க்கு அடுத்து வர வேண்டியது என்ன அப்படிங்கன்னா வந்து column names or star. column names யூஸ் பண்றதுனா எப்படி? இப்போ இந்த இது வந்து நான் வந்து என்ன பண்ணேன், கிராஃபிக்கலா அந்த query ஜெனரேட் பண்ண சொன்னேன். அதனால எனக்கு எல்லா காலம் யூஸ் பண்ணிருக்கு. இல்லங்க எனக்கு எல்லா காலம்னா எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து செலக்ட் ஐடி வேணும், நேம் வேணும், சிட்டி வேணும், இது மட்டும் போதும். from the table person. See, yes, we got only id, name, city. அப்ப செலக்ட்க்கு அடுத்து நம்ம யூஸ் பண்றது ஸ்டார் யூஸ் பண்ணலாம், ஆர் ஸ்பெசிஃபைட் காலம் நேம்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்தெந்த காலம்ஸ் மட்டும் நமக்கு வேணுமோ அந்தந்த காலம் நேம்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இங்க யூஸ் பண்ணலாம். இல்ல காலம் நேம்லாம் யூஸ் பண்றதுக்கும்
அல்லது இந்த மாதிரி எல்லா காலம் நேம் யூஸ் பண்றதுக்கும் இங்க நான் யூஸ் பண்ணிருக்கிற மாதிரி ஸ்டார் யூஸ் பண்றதுக்கும் ஏதாச்சும் டிஃபரெண்ட் இருக்கா? எஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. பொதுவா ஸ்டார் யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகும். அதனால ஸ்பெசிஃபைடு காலம் நேம்ஸ் மென்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இங்க இதெல்லாம் நான் கிரியேட்டே பண்ணல, சும்மா இந்த டேபிள் நான் இந்த 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 டேட்டாபேஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த டேட்டாபேஸை நான் எடுத்துக்கிட்டு இந்த டேட்டாபேஸ் நான் எடுத்துக்கிட்டு இதை வேணா நம்ம கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். டாட் போட்டு இந்த இடத்துல சாம்பிள் டிபி 1 இருக்கிறத நான் வந்து மாத்தி பார்க்குறேன், மாஸ்டர் டேட்டாபேஸுக்கு மாத்தி பார்க்குறேன். இப்போ நான் இதை மட்டும் என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து செலக்ட் பண்றேன், ரன் பண்றேன். எஸ், ஐ காட் தி ரிசல்ட். இந்த இடத்துல நான் இந்த சாம்பிள் அப்படின்னு போட்டிருக்க டேட்டாபேஸ் நேமை மட்டும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். சி, invalid object name dbo.table person. ஏன் அப்படின்னா இந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல செலக்டட் டேட்டாபேஸ் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாஸ்டர் அப்படிங்கிற டேட்டாபேஸ் தான் செலக்ட் ஆயிருக்குது. ஆனா இங்க உங்களுடைய டேபிள் இருக்குது எந்த டேட்டாபேஸ்ல அப்படின்னா சாம்பிள் db1 அப்படிங்கிற டேட்டாபேஸ். மாஸ்டர்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் டேட்டாபேஸ். அப்போ ஆக்டிவ்ல இருக்கிற இந்த கொரி எடிட்டர் விண்டோ, இந்த கொரி விண்டோ இருக்குது, இந்த கொரி விண்டோ எந்த டேட்டாபேஸ்ல ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ்டர்ல ஆக்டிவா இருக்குது. அதனால பை டிஃபால்ட் இங்க டேபிள் நேம் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா இது என்ன செலக்ட் பண்ணி பார்க்கும், சர்ச் பண்ணி பார்க்கும் அப்படின்னா இங்க எந்த டேட்டாபேஸ் செலக்ட் ஆயிருக்கோ அந்த டேட்டாபேஸுக்கு உள்ள போய் தான் அது என்ன பண்ணி பார்ப்போம்னா வந்து இந்த டேபிள் பர்சன் அப்படிங்கிற டேபிள் இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லைங்கும் போது இன்வாலிட் ஆப்ஜெக்ட் நேம் எனக்கு த்ரோ பண்ணிடுச்சு. பட் அதே கொரிய நான் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணும்போது இப்போ அகைன் நான் செலக்ட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஈவன் இங்க எந்த டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிருந்தாலும் கிளியரா? அப்போ இது என்ன, from the database sample db1, in that sample db1 from the schema dbo, schema அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது என்னங்கறத பின்னாடி பார்ப்போம் சொல்றாங்க. அது schema, இந்த ஸ்கீமால from the table person அப்படின்னு நான் சொல்லிட்டதுனால எந்த டேட்டாபேஸ் அதுல எந்த ஸ்கீமா அதுல எந்த டேபிள் ஃபுல் டீடைல்ஸ் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டனால இந்த டிராப் டவுன்ல எந்த டேட்டாபேஸ் இருந்தாலும் அது கவலைப்படாது. ஏன்னா இங்க எதுல இருந்து செலக்ட் பண்ணுங்கிறது எக்ஸாக்ட் டீடைல்ஸ் நான் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டேன். சோ இது எங்க போயிட்டு வர போகுது, இந்த சாம்பிள் db1 தான் செலக்ட் பண்ண போகுது. இங்க போய் மாஸ்டர் பத்தி கன்சிடர் பண்ணிக்க போறதே கிடையாது. ஸ்டாண்டர்டா எழுதும் போது கொரிஸ் எழுதும் போது இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். எக்ஸாக்ட் டேட்டாபேஸ் நேம் அண்ட் ஸ்கீமா நேம் அண்ட் டேபிள் நேம் சொல்லி தான் எழுதுவோம். அது மாதிரி செலக்டுக்கு பிறகு நம்ம லைவ் என்வரான்மெண்ட்ல பொதுவாக யூஸ் பண்ணும்போது ஸ்டார்ங்கிறது பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய லைவ் டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா 20 காலம் 30 காலம் 40 காலம் தான் இருக்க போகுது. அங்க போயிட்டு நம்ம ஸ்டார் போட்டோம்னா நமக்கு தேவையில்லாத பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். அதனால பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஈவன் எல்லா காலமும் செலக்ட் பண்றது கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காலம் நேம்ஸ் தான் பொதுவா யூஸ் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்காது. So clear on select statement. Select for what? Select for selecting the record from the table. Okay. So distinct rows. So select specific or all columns. இது clear ஆச்சா? அந்த specific அப்படிங்கறத நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். All columns இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். All columnsங்கிறது இந்த ஆர்டர்ல கிரியேட் பண்ணலாம் சொல்லிருக்கோம். Fine. So distinct rows. Just city மட்டும் select பண்ணி select city from table person. City from என்னென்ன காலம்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கு பாருங்க. என்கிட்ட இருந்த 12 ரெக்கார்ட்ஸோட சிட்டிஸ் மட்டும் தனியா வந்துச்சு. சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி, இதெல்லாம் டூப்ளிகேட் நிறைய இருக்கு. ஆக்சுவலா எக்ஸாக்டா ஓவரால் எத்தனை சிட்டி மட்டும் இருக்குங்கிறத எனக்கு காட்ட முடியுமா?
இதுல டூப்ளிகேட் சிட்டிஸ் நிறைய வருது. எனக்கு இவ்வளவு டூப்ளிகேட் சிட்டிஸ்லாம் வேணாம். ஜஸ்ட் சிட்டிஸை மட்டும் கொடுங்க. எக்ஸாக்டா இந்த டேட்டா டேபிள்ல எவ்வளவு சிட்டிஸ் எவ்வளவு சிட்டிஸ் பர்சன்ஸ் வந்து இதுல இருக்கிறாங்க, என்னென்ன சிட்டிஸ்ல யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சிட்டி நேம்ஸ் மட்டும் கொடுங்க. டூப்ளிகேட் வேல்யூ வேண்டாம். சோ டிஸ்டிங்க்ட் சிட்டிங்கிற காலத்துக்கு முன்னாடி செலக்ட்டுக்கு பிறகு சிட்டிங்கிற காலத்துக்கு முன்னாடி டிஸ்டிங்க்ட் அப்படின்னு ஒரு கீ யூஸ் பண்ணிருக்கிறேன். இப்ப ரன் பண்றேன். சி எனக்கு ஓவரால் எத்தனை சிட்டி பீப்புள்ல இருந்து ஸ்டோர் ஆயிருக்காங்க அப்படின்னா 7 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 7 சிட்டில இருந்து எம்ப்ளாயி ரிசோர்ஸ் சம்திங் ரெக்கார்ட் கவுண்ட் வந்து இருக்குது. அப்ப சிட்டியோட வேல்யூஸ் டூப்ளிகேட்டா மட்டும் எடுத்து சிட்டி செலக்ட் டிஸ்டிங்க்ட். அப்ப டிஸ்டிங்க்ட் கீ என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற கீ யூஸ் பண்றதுக்கு எதுக்கு அப்படிங்கிறதுனா வந்து டூப்ளிகேட்டை ஃபில்டர் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை கொடுக்க சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸை மட்டும் கொடு, டூப்ளிகேட் வேண்டாம். பவர் பிஐ படிக்கிறவங்க கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டிங்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்க யூஸ் ஆகும். டிஸ்டிங்க்டோட பர்பஸ். இப்ப டிஸ்டிங்க்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கிறதுக்கு. இந்த இடத்துல ஜஸ்ட் நேம் சிட்டி. டிஸ்டிங்க்ட் நேம்ங்கிறது நம்மளுடைய காலம், நேம்ங்கிறது நம்மளுடைய காலம் அண்ட் சிட்டிங்கிறது காலம். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நேம் சிட்டி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்து அதுல டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும். ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்து அதுல டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யும் இல்லைன்னா வந்து ரிமூவ் பண்ணும். எப்படி பார்க்கலாமா? இன்சர்ட் into table person values of 13 actual fees என்னெல்லாம் இருக்குது இதுல எல்லா வேல்யூஸும் நம்ம என்ட்ரி பண்ணணும். நேம், இமெயில் ஐடி, ஜெண்டர், ஏஜ், சிட்டி also primary key column conflict ஆகுது. இதுல வந்து 13 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்க 14 அப்படின்னு காட்டுது. ஸோ செலக்ட் 1 2 3 4 இல்லையா? ஓகே, ஸோ 14 வரைக்கும் இருக்கு. இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ எத்தனை டேபிள் தான் வருது பாருங்க. ஆக்சுவலா நம்மகிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கவுண்ட் போட்டு பார்க்குறோம். இந்த இதுல ரன் பண்றோம். ரன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்மகிட்ட வந்து 13 இருக்குது. இப்போ நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன மட்டும் தான் வருது அப்படின்னா வந்து 12 தான் வருது. 1 ஸ்கிப் பண்ணிருக்கு. இந்த செந்தில் சென்னை அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து 1 தான் இருக்குது. ஆக்சுவல் ரெக்கார்டுல எத்தனை செந்தில் சென்னை இருக்கு பாருங்க. செந்தில் சென்னை, செந்தில் சென்னை. ஆனா நான் இங்க டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணிருக்கனால டிஸ்டிங்க்ஸ் எனக்கு எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா நேம் அண்ட் சிட்டி ரெண்டையும் சேர்த்து பாக்குது. இந்த ரெண்டு காலமும் சேர்ந்து இருக்கிற வேல்யூஸ்ல டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டை என்ன பண்ணிடும்? ஸ்கிப் பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும், ஃபில்டர் பண்ணிட்டு வரும். ஒரு காலம் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த காலத்துல டூப்ளிகேட் இல்லாம யூனிக் வேல்யூஸ் மட்டும் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் ஆகும்போது என்ன பண்ணிக்கிறது? நேம் காலம் அண்ட் சிட்டி காலம் ரெண்டும் சேரும்போது ஒரு ரெக்கார்டு கிடைக்குதுன்னா அந்த மாதிரி ஃபார்மேட்ல டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணிட்டு தான் எனக்கு வேல்யூஸ் கொடுக்கும். அப்போ why distinct? இது கிளியரா? distinct. Okay, fine. Next, filtering with where class. So where class வச்சு எப்படி ஃபில்டர் பண்றது?
செலக்ட் பண்றேன். எனக்கு வேணும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் TBL பர்சன். எனக்கு என்ன வேணும்னா பெங்களூர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க மட்டும் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும், ஃபில்டர் பண்ணி வேணும். வேர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து என்ன அப்படிங்கிறீங்கன்னா வந்து என்ன யூஸ் பண்ண போறோம், இந்த வேர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறீங்கன்னா வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். கிளாஸ் CLAUSE கிளாஸ். இந்த வேர் இப்போ இந்த வேர் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். வேர் கிளாஸ் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். டிஸ்டிங்க்ட்ங்கிறது டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்றது இப்போ எந்த சினாரியோ பேஸ்ல ஃபில்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பெங்களூர் ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ who all resides in Bangalore அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ண போறோம். தென் வேர் எதை பேஸ் பண்ணி, சிட்டியை பேஸ் பண்ணி ஈக்குவல் டு என்னது, எந்த சிட்டி, பெங்களூர். இதை மட்டும் செலக்ட் பண்றேன், ரன் பண்றேன். See, so from the Bangalore we are having only 3 records. So where class அப்படிங்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படிங்கன்னா வந்து ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். சொல்லுங்க, filtering with where class. இல்ல எனக்கு வந்து பெங்களூர்ல இருக்கிறவங்களும் வேணும், சென்னையில இருக்கிறவங்களும் வேணும். பெங்களூர்ல இருக்கிறவங்களும் வேணும், சென்னையில இருக்கிறவங்களும் வேணும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா ஆர் அப்படின்னு யூஸ் பண்றேன். இது லாஜிக்கல் ஆபரேட்டர் சொல்லி சொல்லுவோம். ஆர் அகைன் என்ன பண்றோம் அப்படின்னா ஆர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை. சி இப்ப என்ன பண்ணணும்னா பெங்களூரும் கொடுக்கும், சென்னையும் கொடுக்கும். இந்த ஓவரால் ரெக்கார்டு இருக்க, இந்த ஓவரால் ரெக்கார்டு இதுல போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இது ரெண்டே ரன் பண்றேன். சி இதுதான் ஆக்சுவல் என்னோட டேபிள். இதுல இருந்து எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த இதுல சென்னை அண்ட் பெங்களூர் மட்டும் வந்துருக்கு. பிகாஸ் கண்டிஷன் என்ன பண்ணிருக்கிறோம், சிட்டி இட் கேன் பி பெங்களூர் ஆர் சென்னை, எய்தர் ஆர். அதனால எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரெண்டு சிட்டியில் உள்ளதுக்கூடிய ரெக்கார்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஆர் அப்படிங்கிறது லாஜிக்கல் ஆபரேட்டர். எந்த சிட்டிலையும் இருக்கட்டுங்க, எனக்கு ஏஜ் வந்து ஏஜ் ஈக்குவல் டு 22 ஆர் ஏஜ் ஈக்குவல் டு 24 ஆர் ஏஜ் ஈக்குவல் டு 26. இதுல இருந்துச்சுன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் கொண்டு வரணும். இப்ப இந்த ரெக்கார்ட்ஸ்ல பாருங்க மொத்தம் 6 ரெக்கார்ட் அவுட்புட் வந்திருக்கு. இதுல ஏஜ் பாருங்க 24, 22, 26. இது இந்த ஏஜ் இருக்கிறவங்களோட ரெக்கார்ட் மட்டும் தான் வந்திருக்கும். சோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்லாமே ஏஜ் காலம் தான். கண்டிஷன் என்னது, எல்லாமே ஏஜ் காலம். எப்போ ஒரு காலம்ல மல்டிபிள் கண்டிஷன் வேல்யூஸ் யூஸ் பண்ண போறீங்களோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஆர் கொண்டு வந்துட்டோம் இல்லையா. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்போ ஒரு காலம்ல மல்டிபிள் வேல்யூஸ் கண்டிஷனை யூஸ் பண்ண போறோமோ அப்போ இதுக்கு பதிலா இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். ஆஃப் 22, 24, 26 இப்படின்னு பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துறேன். இதை செலக்ட் பண்றேன், ரன் பண்றேன். சேம் அதே 6 ரிசல்ட்ஸ். இது இன் ஆபரேட்டர்னு சொல்லுவோம்.
இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றது எப்போ அப்படிங்கிறீங்களா, ஒரு காலம்ல மல்டிபிள் வேல்யூஸை கண்டிஷனலா யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு காலமா எழுதி திரும்ப ஈக்குவல் டு போட்டு ஒரு வேல்யூவை போட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலா சிம்பிளா இந்த மாதிரி இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். கிளியர்? why in operator? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். So in operator எப்போ யூஸ் பண்ணலாம்? whenever we are going to use a single column value, single columns multiple values as a condition அப்படின்னா அந்த டைம்ல we can use in operator. ஒரு காலத்துடைய values multiple values condition யூஸ் பண்ணனும் அப்படின்னா அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? in operator யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம நிறைய ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். in எங்க எனக்கு 25 ஏஜ்க்கு மேல இருக்கிறவங்களுடைய ரிப்போர்ட் மட்டும் வேணும். சேம் select star from person where name of the column age condition என்ன should be greater than 25. அப்போ greater than 25. single condition ஏஜ் வேல்யூங்கிறது கிரேட்டர் than 25 இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணுங்க. பாருங்க எல்லாத்தோட ரிசல்ட் பாருங்க about 25 தான் இருக்கும். including 25 அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? கிரேட்டர் ஈக்குவல் டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க 25 ஆட் ஆயிருக்கும். இப்போ ரெக்கார்ட் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 இருக்கு. நான் இந்த ஈக்குவல்ட்ட ரிமூவ் பண்றேன். இந்த ஈக்குவல்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்றேன் 9 ரெக்கார்ட்ஸ் பிகாஸ் 25ங்கிறது எக்ஸ்க்ளூட். ஈக்குவல் டு சேர்த்தோம்னா 25 will be included. So select star from table person where age greater than or equal to 25. எனக்கு பெங்களூர்ல இருக்கிறவங்க ரெக்கார்ட் மட்டும் வேணும்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பெங்களூர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றேன், ரன் பண்றேன். சி பெங்களூர்ல இல்லைங்க எனக்கு பெங்களூர் மட்டும் வேண்டாம், மத்த எல்லாம் வேணும். அப்போ அந்த ஈக்குவல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த லெஸ் தென் கிரேட்டர் சிம்பிள் இருக்குல்ல இதை யூஸ் பண்றேன். இதை யூஸ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்றேன். இப்ப பாருங்க எக்ஸப்ட் பெங்களூர் எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. எக்ஸப்ட் பெங்களூர். இந்த ஆபரேட்டருக்கு பேர் என்ன அப்படின்னா நாட் ஈக்குவல். இந்த நாட் ஈக்குவல்ட்ட எக்ஸ்க்ளமேட்டிக் சிம்பிள் போட்டு ஈக்குவல் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ ரன் பண்றேன். சி சேம் ரிசல்ட். நாட் ஈக்குவல் யூஸ் பண்றதா எக்ஸ்க்ளமேட்டிக் சிம்பிள் ஈக்குவல் போட்டும் யூஸ் பண்ணலாம், அல்லது லெஸ் தென் கிரேட்டர் சிம்பிளை சேர்த்து கொடுக்கலாம். ரெண்டுமே என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் ஈக்குவல். லெஸ் தென் கிரேட்டர் than 25 greater than 25 ஈக்குவல் டு கொடுத்தீங்களா, லெஸ் தென் கொடுத்தா என்ன வரும்? சேம் அதே மாதிரி தான். less than 25. புரியுது ஆபரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு? சி less than 25 மட்டும் இருக்கும். இப்போ less than equal சின்டாக்ஸ் கரெக்டா பாத்துக்கணும். less than equal, so including 25 equal into. இப்போ இந்த ஈக்குவல் தூக்கி less thanக்கு முன்னாடி போடுறேன். சின்டாக்ஸ் எரர். So syntax ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் syntax பாத்துக்கணும்னு சொன்னேன். less than equal to include பண்றீங்கன்னா less than or equal to அப்படின்னு வேணும்னா less thanக்கு பிறகு தான் equal இருக்கணும், greater thanக்கு பிறகு தான் equal இருக்கணும். equal to பிறகு less than or greater than இருக்க கூடாது. ஓகே, இதெல்லாம் கண்டிஷனல் ஆபரேட்டர்ஸ் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்றோம். ஸோ இந்த வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ வேல்யூஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அது மாதிரி இன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், மல்டிபிள் வேல்யூஸ் யூஸ் பண்ண போறோம். பிட்வீன் என்ன
select star from table person where age between 20 and 26. இப்போ என்ன வருது பார்க்கலாம். 20ல இருந்து ஆரம்பிச்சு 26 வரைக்கும் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் எனக்கு வந்திருக்கும். ஒரு ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். ஒரு ரேஞ்ச். பிட்வீன் யூஸ் பண்றதோட பர்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கன்னா வந்து ஸ்பெசிஃபை ரேஞ்ச், லைக் ஸ்பெசிஃபை பேட்டர்ன். என்ன அது பேட்டர்ன்? சேம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னோட டேபிள் where city equal to Chennai. இங்க string எல்லாமே single quote Chennai. இது எக்ஸாக்ட்டா சென்னையை மட்டும் தான் எடுத்து வரும். இல்ல எனக்கு வந்து சில ஸ்டார்ட் பண்ற எந்த ஊரா இருந்தாலும் அந்த லிஸ்ட் கொண்டு வரணும். சில ஸ்டார்ட் பண்றது. அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சியை மட்டும் கொடுத்து பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். இது பேட்டர்ன் சொல்லுவோம், சர்ச்சிங் பேட்டர்ன் சொல்லுவோம். பட் எப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஈக்குவல் டு ஒர்க் பண்ணாது. சோ ஈக்குவல் டுக்கு பதிலா லைக்ங்கிற ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். லைக் சி எக்ஸிக்யூட் சி. இப்போ சில ஸ்டார்ட் பண்ற எல்லா ஊரையும் எடுத்து வந்துருச்சு. என்ன பண்றேன் பி. இப்ப பில ஸ்டார்ட் பண்ற எந்த ஊர் இருந்தாலும் எடுத்து வரும். இது ஹெச். ஹெச்ல ஸ்டார்ட் ஆகிற எந்த ஊரா இருந்தாலும் எடுத்து வரும். அப்ப லைக் அப்படிங்கிறது இட்ஸ் a searching pattern. So whenever you are going to search a record by using a pattern, at that time you have to use that like. So like for specify a pattern, then not. நம்ம equal to யூஸ் பண்ணும்போது not equal to யூஸ் பண்ணிருந்தோம். இந்த மாதிரி அது ஆபரேட்டர் யூஸ் பண்றது. நாட்ங்கிற ஆபரேட்டர் கீயும் இருக்கு. அதை யூஸ் பண்றது எப்படி? இங்க பாருங்க, இப்போ லைக்னு யூஸ் பண்ணிருக்கேன், ஹெச் ஸ்டார்டிங் பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி நாட்னு யூஸ் பண்றேன். இப்போ என்னது பாருங்க, ஹெச் தவிர எல்லாத்தையும் ஹெச்ல ஸ்டார்ட் ஆகிறத தவிர எல்லாமே எனக்கு வரும். நாட் லைக். இந்த இன்னல 22, 24, 26 தவிர எல்லாமே இருக்கு பாருங்க, நாட் ஏ. சோ இந்த மாதிரி நாட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா லைக் அட், இதுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ் சிம்பிள் போடுறேன், இதுக்கு பின்னாடி பெர்சன்டேஜ் சிம்பிள் போடுறேன். இங்க ஹெச் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது என்ன மீன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஹெச்ல ஸ்டார்ட் பண்ணி ஹெச்சுக்கு பிறகு எனிதிங் அப்படின்னு இருக்கலாம். இப்ப இங்க அட் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கேன், அப்ப அட்டுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிருக்கேன், அட்டுக்கு பின்னாடி பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னா அட் சிம்பிள் இருக்கக்கூடிய அட்டுக்கு முன்னாடி அட்டுக்கு பின்னாடி வேல்யூ இருக்கக்கூடிய ரெக்கார்ட் எதெல்லாம் சிட்டி காலம்ல இருக்கோ அதை எடுத்து வரும். ஆனா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் பர்சன் வேர் சிட்டி லைக் அப்படிங்கும்போது சிட்டில அந்த மாதிரி அட் சிம்பிள் எதுவுமே இல்லை. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சிட்டிங்கிற காலத்துக்கு போயிட்டு இமெயில் அப்படின்னு காலத்தை செலக்ட் பண்றேன். இப்ப பாருங்க, ஏன்னா இமெயில் காலம்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே @.com @something இதுதான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அட்டுக்கு முன்னாடியும் வேல்யூ இருக்கும், அட்டுக்கு பின்னாடியும் வேல்யூ இருக்கும். இன்னும் ஸ்ட்ரிக்டா ஃபில்டர் பண்ண போறேன். எப்படி அப்படின்னா அட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கணும், அட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கணும், அட்டுக்கு பின்னாடி ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கணும், அதுக்கு பிறகு கண்டிப்பா .com தான் இருக்கணும். ஒரு சின்ன கண்டிஷன்.
அப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது சி இப்ப பாருங்க, சிங்கிள் நேம்ல ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் நேம்ல இருக்கக்கூடிய டொமைன் நேம் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு ஃபில்டர் ஆயிருக்கும் பாருங்க. இப்ப நான் ரெண்டே ரன் பண்றேன். இது எனக்கு ஆக்சுவல் டேபிள். இதுல பாருங்க, ரோஸ், இந்த பிபி, கார்த்திக் இதெல்லாம் இருக்குது. பட் இது இந்த பிபி இதெல்லாம் வந்து இது கிடையாது, அட்டே இல்ல. இந்த கார்த்திக், சென் இதெல்லாம் வேல்யூஸ் இருக்குது. ஆனா எதை மட்டும் தான் இந்த ரெக்கார்டு எனக்கு கொடுக்குது அப்படின்னா, அட்டுக்கு முன்னாடி ஒரு லெட்டர்ல இருக்கக்கூடிய ரெக்கார்டு எதுவோ அது அட்டுக்கு முன்னாடியும் அட்டுக்கு பின்னாடியும் ஒரு லெட்டர்ல எது இருக்குதோ அந்த மாதிரி உள்ள வேல்யூஸ் மட்டும்தான். அந்த ஒரு லெட்டருக்கு பிறகு .comனு இருக்கணும். அப்படி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு என்ன செய்யுதுன்னா டிஸ்ப்ளே பண்ணுது. அப்ப அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்னா அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன யூஸ் பண்ணா, ஒவ்வொரு அண்டர்ஸ்கோரும் என்னன்னா ஒரு லெட்டரை மீன் பண்ணும். லெட்டர் இட் கேன் பி எனிதிங், A to Z, எனி லெட்டர் ஆர் நியூமரிக். ஆனா சிங்கிள் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா சிங்கிள் வேல்யூ, சிங்கிள் கேரக்டர் வேல்யூ. இப்போ இந்த அட்டையே நான் என்ன யூஸ் பண்றேன், இந்த அட்டை இருக்கு இல்லையா, இந்த அட்டை நாட் அப்படின்னு போட்டுருவோம். சி அட் சிம்பிள் இல்லாத வேல்யூ. இந்த ரெண்டு ரெக்கார்டு தான் எனக்கு அட் சிம்பிள் இல்லாத வேல்யூ. கிளியரா? இதுக்குதான் லைக்ங்கிற ஆபரேட்டர் யூஸ் ஆகுது. இப்ப ரன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா select star from table name where name like single quote, stringங்கனால single quote எல்லாமே கொடுத்துறணும். நான் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்குறேன், SJR அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு பிறகு percentage கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்றேன். இப்ப எந்த நேம்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஸ்டார்டிங் லெட்டர் எஸ்ல எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ நேம்ல அந்த நேம் ரெக்கார்டு வந்திருக்கும். ஸ்டார்டிங் லெட்டர் ஜே எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் லெட்டர் ஆர் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ இந்த நேம் எல்லாமே வந்திருக்கும். அதை தவிர வேற எதுவுமே வந்திருக்காது. மல்டிபிள் வேல்யூஸ் யூஸ் பண்றது. இதே கேப் சிம்பல் யூஸ் பண்றேன். SJR இல்லாத நேம் எல்லாமே, SJRல ஸ்டார்ட் ஆகாத நேம் எல்லாமே இங்க வந்துடும். SJRல ஸ்டார்ட் ஆகாத நேம் எல்லாமே இங்க வந்துடும். கிளியரா? இது எல்லாமே ஆபரேட்டர்ஸ், செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ற ஆபரேட்டர்ஸ், வைல்ட் கார்ட்ஸ். இந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட டேபிள்ல இருந்து டேட்டாஸ் என்ன செஞ்சுக்கலாம்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இந்த கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன செய்யறோம் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்றோம். கிளியர்? ஸோ இப்போ செலக்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் ஆக போகுது, இந்த டேட்டா கொரி லாங்குவேஜ் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது டேட்டா பேஸ்ல SQL கொரியில இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியரா? ஸோ இந்த செலக்ட் அண்ட் அந்த யூனிக் கீ இந்த ரெண்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.